பாப்பா மா இங்க பாருங்க. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டியா? இங்க பாருங்க, சூடா அப்படியே உதிரி உதிரியா சாப்பாடு ஓட்டாச்சா. அடுத்தது மட்டன் குழம்பு இருக்குது, அது அப்புறம். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் வறுவல் சாப்பிடலாம். இங்க பாருங்க, இது வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன்னா ஒரு சிஸ்டர் வந்து அக்கா ரெசிபி போடுங்கக்கா பார்க்கறக்கே சூப்பரா இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால நான் ரெசிபி வீடியோ இந்த எண்ணெயோட சாப்பிடுவேன், அப்போ நல்லா இருக்கு. போட்டோமா கொஞ்சமா இந்த ரெசிபி வீடியோ வந்து எடுத்துருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கேட்டவங்களுக்காக வீடியோ எடுத்துருக்குறேன். அப்படியே கண்டினியூவாக நான் வந்து வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நீ சுத்தமா அலசி 2 டைமு அந்த தூள் போட்டு அலசிடுவா. சிக்கன் வாடையே வராத அளவுக்கு இவ்வளவு டேஸ்ட்டாக பண்ணுற. ஆமாம், ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெசிபி தொடர்ந்து பாருங்க, பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன், வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன், வரமிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா கருவேப்பிலை இது மட்டும் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தக்காளி வந்து 1 மீடியம் சைஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 கிலோ கோழிக்கறிக்கு 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை. இஞ்சி பூண்டு வந்து 1-2 தட்டி போட்டுக்கிறேன், நல்லா அரைக்கிறேன். 1-2 தட்டிக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும், நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். இது வந்து சீனி மிளகாய்ங்கிறனால குறைவாக போட்டிருக்கேன். இதே வேறு மிளகாயாக இருந்தால் காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். வந்து நான் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த சைஸ் தக்காளி மட்டும் 1 கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதுவே வந்து போதும், தக்காளி அதிகமாக சேர்த்தோம்னா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் தக்காளி கட் பண்ணி போட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். ஒரு சிலர் வந்து தக்காளி கட் பண்ணாமல் பிழிஞ்சு விட்டுருவாங்க, அப்படியும் பண்ணுவாங்க. பொடிசாக கட் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணாவே போதுமானது. வேலைப்பாடுகள் வந்து 1-2 செஞ்சால் தான் டேஸ்ட்டாக வரும். பார்த்து பக்குவமாக செஞ்சோம்னா வராது. அதனால் இப்படியே செய்வோம். சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சிக்கனாக இருக்கணும். இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டேன். இப்போ வந்து நம்ம தக்காளி லைட்டாக இதானோடனே நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுலேயும் நான் மஞ்சள் தூள் லைட்டாகவும் உப்பு கொஞ்சமாகவும் போட்டுக்கிறேன். இந்த கொஞ்சம் தக்காளி சீக்கிரம் வதங்கும்ல, அதுக்காக லைட்டாக போட்டேன். அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு கவனமாக போடணும். இப்போ வந்து நான் மஞ்சள் தூளும் போட்டேன். நல்லா ஒரு ஓட்டு 1 நிமிஷம் இருந்துச்சுன்னா அப்படியே லைட்டாக மசிஞ்சிச்சுன்னா போதும் தக்காளி. அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் பொடி உப்பு தான் அளவு தெரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்பவுமே கல்லுப்பு தான். இப்படி 1-2 இப்படி கொத்தி விட்டோம்னா போதும். அதை உட்காந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அது சாறு நல்லா இறங்கிடும். இந்த மாதிரி கட் பண்ணோம்னாவே நல்லா சாறு இறங்கிடும். நீங்கள் இப்போ இது குட்டி குட்டியாக கட் பண்ணால் கூட தொப்பையாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாருங்க நல்லா மசிஞ்சு தக்காளி இந்த அளவு மசிஞ்சாவே போதும். சும்மா அது இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு, அதனால் இப்படி சதன்னு இருக்கும்போதே லைட்டாக அப்படியே 1-2 வெந்திருக்கும் போதே நம்ம வந்து சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கணும். இதுதான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே மேக்ஸிமம் வந்து கறி மசாலா தூள் போட்டு தான் செய்வேன். சிக்கன் மசாலா வந்து போடவே மாட்டேன். கறி மசாலா தூள் போட்டு செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு அதான் பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பொடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிக்கன் மசாலா, கறி மசாலா வாங்கலை. நான் சொல்லி தான் விட்டேன்னா, அதனால் சிக்கன் மசாலா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுதான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் பிடிக்கும் இல்லையா, அது மாதிரி. ஒரு சிலர் வீட்லேயே மசாலா அரைச்சி வச்சு போடுவாங்க. இப்போ வந்து நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே மூடி வச்சிட்டோம்னா கப்புன்னு அதில் தண்ணியெல்லாம் எவ்வளோ இருக்கோ வரும். அதுக்கப்புறமா நம்ம பொடியெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்களா? இப்பயே ஊற்றினோம்னா கறி வந்து ரொம்ப இதாயிரும், கொலன்னு ஆயிரும். அதனால் இப்போ ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ வந்துருக்குது பார்த்தீங்களா?
இந்த அளவு வந்துருக்கு. பரவாயில்ல, நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு இல்லைன்னு இன்னுமே அதிகமாக வரும். இப்போ வந்து நம்ம பொடியை கொட்டிடலாம். சக்தி பிராண்ட் வாங்கினா நல்லாயிருக்கும், அதுதான் வாங்கியிருக்கிறோம். ஒரு பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் கொட்டிடுறோம் 1 கிலோ சிக்கனுக்கு. உங்களுக்கு கலர் இன்னும் நல்லா வேணும்னா அந்த காஷ்மீரி மிளகாய் தூள் தான் போடணும். அது ஒன்றும் பத்துமா கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு 10லேன்னு இன்னொரு பாக்கெட் போடும். நாங்கள் வந்து கொஞ்சம் காரமாக செஞ்சால் தான் அந்த கறி வந்து நல்லாயிருக்கு சிக்கன், அதனால் வந்து கொஞ்சம் காரம் போடுவேன். பார்க்கல, அது நல்லா கிளறி விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா கிளறி உப்பு தேவையான அளவு போட்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா ஹைலியே வச்சு மூடி வச்சிட்றேன். அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை தூவினோம்னா சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடும். பார்க்கலாம், இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. வருங்க, நான் ஊற்றுனேன் எண்ணெய் மட்டும் மிதந்துட்டுருக்கு. இதுதான் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிடும். சிக்கன் வறுவல் வந்து கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொத்தமல்லி தலை தூவிட்டேன். இது கொஞ்சம் அதிகமாக தூவுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எதுக்கு தூவுறீங்க இல்லையோ சிக்கனுக்கு நல்லா கொத்தமல்லி தலை இன்னும் அதிகமாக போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே கொஞ்சம் கம்மி தான், இன்னும் அதிகமாக போடுங்க. இன்னும் சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி. நம்ம ஆஃப் பண்ணி இறக்கலாம். சுகாஸ் குட்டிக்காக இது இங்கே வருங்க. இப்போ கலர் நல்லா தெரியுது வருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு காட்டினா தான் நல்லா தெரியும். இந்த புகை வர்றதுக்கு மங்களாகுது. இந்த ஆயிலெல்லாம் இருக்குது வருங்க, இது நல்லா ட்ரை ஆகாது, வச்சோம்னா தீஞ்சிடும். அதனால் அது சாப்பிட்றதுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணி இங்கே பாருங்கள். இப்போ பாருங்கள் கலர் எப்படி வேறு லெவலில் இருக்குது. எங்கள் அப்பா பாருங்க, வீடியோ போட்டிருந்தப்போ ஒரு சிஸ்டர், அக்கா இந்த ரெசிபி போடுங்கக்கா, பார்க்கவே சாப்பிட்லாம் போல இருக்குது அப்படின்னு. பாருங்க ஆவி பறக்க கலர்ஃபுல் சிக்கன் ரெடி. கலர்ஃபுல்லான சிக்கன் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். முக்கால்வாசி பேர் இப்படி தான் செய்வீங்க. ஏதோ தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேட்டவங்களுக்காக வீடியோ போடுறது தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நல்லா எண்ணெயோட தக்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே வந்து சிக்கன் வந்து வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து நல்லா சாப்பிட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதோட நிறைய டைம் வந்து என்கிட்ட ரெசிபி கேட்டிங்க. நான் ஒவ்வொரு டைமும் சிக்கன் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் அப்படின்னு சொல்லி வீடியோ போடும்போது எல்லாமே ரெசிபி போடுங்கக்கா, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. ஏதோ 2-3 டைம் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் கொஞ்சமாக இருந்தோமா, அப்போ வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இடையில போட்டிருப்பேன். கலைமதி ஷார்ட்ஸில் கூட நான் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. அதுக்காகத்தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்தால். கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யாதவங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையாலுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். செய்கிறவங்களுக்கு வந்து அதாவது ஏற்கனவே சிக்கன் நல்லா சமைக்கிறவங்களுக்கு வந்து இது தேவையில்லை. ஆனால் சிக்கன் வந்து இந்த மாதிரி அவ்வளோக்கா சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே கமெண்டில், அவங்களுக்காகத்தான். சமைச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்காக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து அந்த மாதிரி சமைங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் செய்வேன். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுதான் இதனோட இது. ஓகேங்களா, பார்த்து செஞ்சால் கூட அந்த டேஸ்ட் வராது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.